வெல்கம் டு தமிழில் உயிரியல் 10ஆம் வகுப்பு அலகு 13 உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். இதுல நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா 13.1 ஹிருடுனேரியா கிரானுலோசா அப்படிங்கிறது யாரோட விலங்கியல் பெயர்னா அந்த அட்டைப்பூச்சியோட விலங்கியல் பெயர். கீழே பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்காங்க, இந்திய கால்நடை அட்டை. அது ஏன் அப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த அட்டைப்பூச்சி பெரும்பாலும் எங்க இருக்கும்னா விலங்குகளோட உடம்புலதான். அந்த விலங்கு கால்நடை இருக்கு இல்லையா, ஆடு மாடுகள் இருக்கு இல்லையா, சோ அதுங்களோட உடம்புலதான் பாத்தீங்கன்னா இந்த அட்டைப்பூச்சியானது இருக்கும். அதனாலதான் அது என்ன சொல்றாங்கன்னா இந்திய கால்நடை அட்டை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகைப்பாடு நிலையில இந்த கால்நடை அட்டை எந்த தொகுதியில வருதுன்னா வலைத்தசை புழுக்கள், அதாவது உடம்பு ஃபுல்லா என்ன இருக்கும், அதுக்கு வளையம் வளையமா கோடுகள் இருக்கும். எந்த வகுப்புல வருதுன்னா ஹிருடுனியா அப்படிங்கிற வகுப்புல வருது. வரிசை நாப்தோடெலிடா, பேரினம் ஹிருடுனேரியா, சிற்றினம் கிரானுலோசா. பேரினம் சிற்றினம்ங்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் பேர் வந்து பேரினம், ரெண்டாவது பேரு சிற்றினம். அடுத்தது வாங்க, இப்ப அதோட வாழிடமும் வாழ்முறையும். ஹிருடுனேரியா கிரானுலோசா இந்திய கால்நடை அட்டை இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான், மியான்மர் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் காணப்படுகிறது. எங்கெல்லாம் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. இவ்வுயிரி நன்னீர் குளங்கள், ஏரிகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் சிற்றோடைகளில் வாழ்கிறது. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது ஒரு நன்னீர் அட்டை. நன்னீர்னா என்ன அர்த்தம், உப்பு இல்லாத தண்ணி. ஏரி, குளம், வாய்க்கால், குட்டை தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா அழுக்கா இருக்குமே தவிர என்ன இருக்குன்னா உப்பு இருக்காது. சரியா, கடல் தண்ணி உப்பு கரிக்குது இல்ல, அந்த மாதிரி இந்த ஏரி குளங்கள் தண்ணி எல்லாம் வந்து உப்பு கரிக்காது. அப்ப இந்த அட்டைங்கிறது எங்க வாழுதுன்னா நன்னீர்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம். அடுத்தது, இவை புற ஒட்டுண்ணிகளாகவும். புற ஒட்டுண்ணி அப்படின்னா புறம்னா வெளியில. அப்ப அந்த ஆடு மாடுகளோட வெளிப்பக்கம் தான் இந்த அட்டைப்பூச்சி வந்து ஒட்டி ரத்தம் குடிக்கும். யாரோட உடம்புலாம் ஒட்டிக்குது பாருங்க, மீன்கள், தவளைகள், கால்நடைகள் மற்றும் மனிதனின் ரத்தத்தை உறிஞ்சும். சோ இது ரத்தம் குடிக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்னா சாங்கிவோரஸ், அதாவது ரத்த உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆடு மாடுகள்லாம் பார்த்திருக்கீங்களா, ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா. அந்த மாதிரி இது வந்து சாங்கிவோரஸ். ஓகேவா. இப்ப ஹெர்பிவோரஸ்னா என்ன சொல்லுவோம், தாவர உண்ணிகளை தான் ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. கார்னிவோரஸ்னா என்னது, மாமிச உண்ணி. ஆம்னிவோரஸ்னா அனைத்துண்ணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இது எந்த வகைனா சாங்கிவோரஸ். சாங்கிவோரஸ்னா ரத்தம் சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம். ரத்தம் மட்டும்தான் இதோட சாப்பாடு. அடுத்தது வாங்க, நமக்கு இந்த அட்டைப்பூச்சியோட புற அமைப்பியல் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும். புற அமைப்பியல்னா அதோடைய வெளிப்புற தோற்றம், அட்டைப்பூச்சியோட வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்கும். அதுல முதல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அளவு மற்றும் உருவம். அட்டையானது மென்மையான புழு போன்ற நீண்ட கண்ட அமைப்புடைய உடலை கொண்டது. ஓகேவா. அதோட உடம்பு வந்து பாக்குறதுக்கு புழு மாதிரி சாஃப்டா நீளமா நாடா மாதிரி இருக்கு. ஓகேவா. நீளும் போது நாடா போன்றும் சுருங்கும் போதும் உருளை போன்றும் மாறக்கூடியது. சாதாரணமாவே புழுக்கள் வந்து நகர்ந்து போகும்போது உடம்பு என்ன செய்யும், சுருக்கிதான் விரிக்கும். அப்ப உடம்ப சுருக்கும் போது பாத்தீங்கன்னா புழுவோட உடம்பு பந்து மாதிரி இருக்கும். உடம்ப வந்து விரிக்கும் போது நீளமா தெரியும். நீளமான கலர் கிடையாது, நீட்டா தெரியும். அப்ப இந்த அட்டைப்பூச்சி என்ன பண்ணுது, சுருங்கிதான் விரியுது. அப்ப அதோட உடம்பு வந்து சுருங்கும் போது உருளையா பந்து மாதிரி இருக்கு, உடம்ப நீட்டும் போது பாத்தீங்கன்னா நாடா போன்று இருக்கு. இந்த மாதிரி உடம்பு அது சுருக்கி விரிச்சாதான் அதெல்லாம் என்ன பண்ண முடியும், இடம் விட்டு இடம் நகர்ந்து போக முடியும். அடுத்தது, ஒரு அட்டைப்பூச்சி, அதாவது நல்ல வளர்ந்த முதிர்ந்த ஒரு அட்டைப்பூச்சி அதிகபட்சம் எவ்வளவு நீளம் இருக்கலாம்னா 35 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளம் வளரக்கூடிய ஒரு உயிரினம் இது. நிற அமைப்பு பாருங்க, அது என்ன கலர்ல இருக்கும்னா உடலின் முதுகு பகுதியானது ஆலிவ் பச்சை நிறமும் வயிற்று பகுதியானது ஆரஞ்சு மஞ்சள் அல்லது ஆரஞ்சு சிவப்பு நிறமும் கொண்டது. மேல் பக்கம் ஒரு கலரா இருக்கு, அடிப்பக்கம் ஒரு கலரா இருக்கு. அடுத்தது வாங்க, கண்ட அமைப்பு. கண்ட அமைப்புன்னா நம்ம என்ன சொல்றோம், அந்த கோடு கோடா இருக்கு இல்லையா உடம்புல, அதுதான் கண்ட அமைப்பு. மெட்டாமெரிசிக் கண்ட அமைப்பு உடலில் காணப்படுகிறது. அட்டையின் உடல் 33 கண்டங்கள் அல்லது சோமோசைட்டுகள் என்ற பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இப்ப அட்டையோட உடம்புல எத்தனை கண்டங்கள் இருக்கு, 33. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. 33 கண்டங்கள் இருக்கு, 33 வளையங்கள் இருக்குது உடம்புல. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க, இந்த அட்டைப்பூச்சி படம் கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப இந்த மாதிரி கோடு 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 கோடா எத்தனை கண்டங்கள் இருக்குன்னா 33 கண்டங்கள் இருக்கா. ஓகேவா. அப்ப இது ஒரு கண்டம், 1 2 3 4 5 6, இந்த மாதிரி 33 கண்டங்களால அது உடம்பு ஆயிருக்கு. அடுத்தது, இக்கண்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ளன.
ஒவ்வொரு கண்டமும் மேற்கொண்டு மேலோட்டமாக வளையங்கள் அல்லது அண்ணுளையாக பிரிக்கப்படுகிறது. அதாவது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா வளையம் மாதிரி ரிங்கு மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும். இனப்பெருக்க காலத்தில் கூட்டை உருவாக்குவதற்காக 9 முதல் 11வது கண்டம் வரையில் தற்காலிக கிளைட்டெல்லம் உருவாக்கப்படுகிறது. அதுவே அந்த பெண் புழு சொல்றோம் இல்லையா, அதுல இனப்பெருக்க காலத்துல அது முட்டையிட்டு குஞ்சு பறிக்கக்கூடிய ஒரு உயிரினம். அப்ப அந்த முட்டை இடும்போது என்ன பண்ணும்னா அதோட பாடியில அந்த 9ல இருந்து 11 வரைக்கும் உள்ள கண்டத்துல பாத்தீங்கன்னா கிளைட்டெல்லம்ங்கிறது அந்த முட்டையை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட். சோ அந்த டைம்ல மட்டும் அந்த கிளைட்டெல்லம் ஃபார்ம் ஆயிடும். மத்த நேரத்துல அந்த கிளைட்டெல்லம் அது பாடியில ஃபார்ம் ஆகல அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்க, உணர்வேற்பிகள்ங்கிறது என்னன்னா நம்மளோட அந்த புலன் உறுப்புகள் சொல்றோம்ல, ஐம்புலன்கள் சொல்றோம்ல, அந்த மாதிரி அதோட உடம்புல அந்த உணர்ச்சி உறுப்பு யாருன்னா உடலில் முதுகுப்புறத்தில் முதல் 5 கண்டங்களில் 5 இணை கண்கள் உள்ளன. இந்த இடத்த நல்லா கவனிங்க. அட்டைப்பூச்சிக்கு எத்தனை கண்கள் இருக்கு? 5 இணை கண்கள். அதாவது ஒரு ஜோடி, ஒரு இணைனா 2, அப்ப 5 இணைனா எத்தனை? 10 கண்கள் இருக்கு அட்டைப்பூச்சிக்கு. ஒவ்வொரு கண்டமும் பல புடைப்புகளான உணர்வேற்பிகளை கொண்டுள்ளன. வளைய உணர்வேற்பிகள் ஒவ்வொரு வளையத்திலும், அதாவது அது உடம்பு ரிங்கா வளையம் வளையமா தானே சொன்னோம். அப்ப ஒவ்வொரு வளையத்திலையும் அந்த வளைய உணர்வேற்பிகள் இருக்கு. அடுத்தது கண்ட உணர்வேற்பிகள் ஒவ்வொரு கண்டத்தின் முதல் வளையத்திலும் காணப்படுகிறது. அதாவது அந்த பாடியில நம்ம அந்த கோடு கோடா வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த வளையம் ரிங்கு அது ஃபுல்லாவே என்ன இருக்குன்னா அதோடைய உணர்வேற்பிகள் இருக்கு. அடுத்தது பாருங்க, ஒட்டுறிஞ்சிகள் எப்படி ஒட்டிக்கும். இப்ப அட்டைப்பூச்சி ஒரு ஆடு மாடு மேல ஒட்டிக்கணும்னா எப்படி ஒட்டிக்கும் பாருங்க. ஒட்டுறிஞ்சிகள் பாருங்க, அட்டையில் 2 ஒட்டுறிஞ்சிகள் உள்ளன. ஒண்ணு உடலோட முன்முனையில இருக்கு. முன்முனையில இருக்கிறத முன் ஒட்டுறிஞ்சி. அதாவது உடம்புல முன்பக்கம் யார் இருப்பா? வாய் இருக்கு. அப்ப வாய் தான் என்னதுன்னா முன்முனையில உள்ள முன் ஒட்டுறிஞ்சி. அந்த வாய் எங்க இருக்கு? இது உடலின் வயிற்று பகுதியில் முதல் 5 கண்டங்களை ஆக்கிரமித்துள்ளது. வாய்ங்கிறது அந்த அட்டைப்பூச்சியோட முதல் 5 கண்டங்கள்ல இருக்கு. வாய்ங்கிறது உடம்போட முன்பக்கம் இருக்கிறதுனால முன் ஒட்டுறிஞ்சி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அட்டைப்பூச்சிக்கு என்ன கிடையாது, கை கால்கள்லாம் இல்ல. அப்போ ஒரு உடம்புல ஒட்டிக்கணும்னா அது வாய் இருக்குல்ல, வாயை வச்சு டைட்டா கடிச்சு இறுக்கமா நம்மள புடிச்சுக்கும். ஓகேவா? அடுத்தது உடலின் இறுதி 7 கண்டங்கள். ஃபர்ஸ்ட் 5 கண்டங்கள்ல வாய் இருக்கு. லாஸ்ட் 7 கண்டங்கள்ல பாத்தீங்கன்னா பின் ஒட்டுறிஞ்சி இருக்கு. முன் ஒட்டுறிஞ்சி முதல் 5 கண்டங்கள்ல, பின் ஒட்டுறிஞ்சிங்கிறது லாஸ்ட் 7 கண்டங்கள்ல இருக்கு. இரு ஒட்டுறிஞ்சிகளும் ஒட்டிக்கொள்ளவும் இடப்பெயர்ச்சிக்கும் பயன்படுகிறது. முன் ஒட்டுறிஞ்சியானது உணவூட்டத்திற்கு உதவுகிறது. ஏன்னா முன் ஒட்டுறிஞ்சில தான் வாய் இருக்கு. சோ அதனால வாய் வழியா என்ன செஞ்சுக்கோங்க, அந்த ரத்தத்தை உறிஞ்சி அது குடிக்கிறதுக்கு அந்த முன்னலியோட உள்ள ஒட்டுறிஞ்சி அதுக்கு பயன்படுது. உங்களுக்கு இங்க படம் கொடுத்துருக்காங்க, அட்டைப்பூச்சியோட படம். இந்த இடத்துல பாருங்க, வாய் கொடுத்துருக்காங்களா, இது ஒரு ஒட்டுறிஞ்சி. கடைசியா ஒண்ணு பாருங்க, வால் கிட்ட ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா, இது ஒரு ஒட்டுறிஞ்சி. இதால என்ன பண்ணிக்குதுன்னா அந்த அனிமல்ஸோட உடம்புல டைட்டா இறுக்கமா புடிச்சுக்குது.